அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கலித்தொகையில பாலைக்கலில 21வது பாடல் தான் பார்க்க போறோம். இந்த பாடலுடைய சூழல் எப்படி அமைஞ்சிருக்குன்னா, தலைவன் திருமணத்திற்கு முன்பு பல உறுதிமொழிகளை சொல்லி தான் தலைவியை கல்யாணம் பண்றாங்க. ஆனா திருமணத்திற்கு பிறகு நான் பொருள் தேட போறேன், அதனால உன்னை பிரிஞ்சு போகணும்னு சொல்றாங்க. தலைவியினுடைய தனிமை துயர அறிந்த தோழி தலைவனை போக விடாம தடுக்கிறது தான் இந்த பாடல். வாங்க இந்த பாடலை பார்க்கலாம். எப்பவுமே தோழி பேசினாங்க அப்படின்னா பாலியல் நிலத்தினுடைய கொடுமையை சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க அந்த பாடலை. ஆனா இந்த பாடல் சற்று வித்தியாசமானது. இங்க என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, தலைவனுடைய குணத்தை சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க கேளுங்க. உன் கடன் வழி மொழிந்து இறக்கும் கால் முகனும் தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வேறு ஆகுதல். இது ஒரு முக்கியமான பாயிண்ட். இப்போ வரைக்கும் இந்த உலகத்துல நடந்துட்டு இருக்க ஒரு விஷயத்த சங்க காலத்திலே நம்ம தோழி சொல்லியிருக்காங்க. இந்த அனுபவம் நம்ம எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஒரு சிலர் நம்ம கிட்ட கடன் வாங்கும்போது கெஞ்சி ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்பாங்க. ஆனா கடனை நம்ம திருப்பி வாங்க போனோம் அப்படின்னா அவங்களுடைய தோரணையே வேற மாதிரி மாறிடும். என்னவோ நம்ம அவங்க கிட்ட கடன் வாங்கின மாதிரி அவங்க பேசுவாங்க. அதே மாதிரி தான் இந்த தலைவனும் திருமணத்திற்கு முன்பு ஒரு முகத்தை வச்சுட்டு இருக்கானா, திருமணத்திற்கு பின்னாடி இன்னொரு முகத்தை வச்சுட்டு இருக்கானா. அது தோழி என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் கடன் வழிமொழிந்து இறக்கும் கால் முகனும். அதாவது யாருக்கிட்டையாவது கடன் வாங்க போகும்போது வழிமொழிந்து ரொம்ப பணிவா பேசி இறக்குங்கால் முகனும் கேட்குற அந்த நேரத்துல ஒரு முகத்திலையும், தாம் கொண்டது கொடுக்குங்கால் முகனும் வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கும்போது வேறொரு முகத்திலையும் வேறு ஆகுதல் பண்டும் இவ்வுலகத்து இயற்கை. அது முன்னாடியும் இருந்திருக்கு, இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தோழி சங்க காலத்துல சொல்லியிருக்காங்க. நம்ம இந்த காலத்துல சொல்லலாம், பண்டும் இவ்வுலகத்து இயற்கை, இப்பவும் இந்த உலகத்துல இது இயற்கை தான். அஃது இன்றும் புதுவது அன்றே. இன்னைக்கும் அது புதுசு இல்லை. எப்படி நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் தோழியும் சொல்லியிருக்காங்க. அஃது இன்றும் புதுவது அன்றே புலனுடை மாந்தீர். அறிவுடைய பெரியவங்க இப்படி சொல்லியிருக்காங்களா. தலைவனை வர்ணிச்சாச்சு. அடுத்தது தலைவி எப்படி வர்ணிக்கிறாங்க பாருங்க. தாய் உயிர் பெய்த பாவை போல நலனுடையார் மொழிக்கண் தாவார். தாய் உயிர் பெய்த பாவை போல, அதாவது ஒருத்தங்க ஒரு பொம்மையை செய்கிறாங்க. அந்த பொம்மைக்கு உயிர் கொடுத்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் பெண்கள். ரொம்ப மென்மையானவங்க, நலனுடையவங்க. நம்ம கூட இப்போ சொல்லுவோம் இல்லையா, உன்னை பெத்தாங்களா செஞ்சாங்களா, அந்த மாதிரி செஞ்சு வச்ச மாதிரி அழகுடையவங்களாம் பெண்கள். தாய் உயிர் பெய்த பாவை போல நலனுடையார் மொழிக்கண் தாவார். அவங்க சொன்ன வாக்குறுதியை என்னைக்குமே மாற மாட்டாங்க, மறக்கவும் மாட்டாங்க. தாம் தம் நலம் தாது தேர் பறவையின் அருந்து இரல் கொடுக்குங்கால். இந்த வண்டுக்கு எப்பவுமே தலைவனை உவமையா சொல்லுவாங்க. வண்டு எப்படி ஒரு மலர்ல இருந்து தேன் குடிச்சிட்டு அடுத்த மலருக்கு தாவுதோ, அதே மாதிரி தலைவனும் என்ன செய்வாங்களா, ஒரு பெண்ணிடம் இருந்து இன்பத்தை அனுபவித்த பிறகு இன்னொரு பெண்ணிடம் இன்பத்தை அனுபவிக்க போவாங்களாம். அப்படிப்பட்ட இயல்புடையவங்க தான் யாரு, தலைவன். அப்படிப்பட்ட இயல்புடைய தலைவன் நம்ம தலைவிக்கு என்ன செய்யறாங்கன்னு நீங்க கேளுங்க. தாது தேர் பறவையின் அருந்து. தாது தேர் பறவைனா மகரந்தங்களை உண்ணக்கூடிய அந்த வண்டு. அந்த வண்டானது அருந்தியாச்சு. எதை அருந்தியாச்சு? மகரந்தங்கள் எல்லாம் நல்லா அருந்தியாச்சு, பூவுல இருந்து தேன் குடிச்சாச்சு. எதை பரிசா அந்த பூவுக்கு கொடுக்குதான்? இரல் கொடுக்குங்கால், சாக்காட்டை, இறந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலருக்கு ஒரு பரிசை கொடுத்துட்டு அந்த பறவை என்ன செய்யறோம், அந்த வண்டானது அடுத்த மலருக்கு தாவிரும். ஏதிலார் கூறுவது எவனோ. அப்படிப்பட்ட குணமுடையவன் தான் தலைவன். உனக்கு தலைவா, உனக்கு இப்பொழுது நாங்கள் குற்றமுடையவர்கள் ஆகிவிட்டோம், எதிரிகள் ஆகிவிட்டோம். அதனால இனி நீ நாங்க சொல்றதெல்லாம் கேட்க மாட்ட. ஏதிலார் கூறுவது எவனோ நின் பொருள் வேட்கை. உனக்கு இப்போ முக்கியமானது நீ பொருள் தேடி செல்லணும். அதனால அதுதான் உனக்கு இப்போ முக்கியம். இப்படியே நச்சு நச்சுன்னு தலைவனை பார்த்து 4 வார்த்தை சொல்லிக்கிட்டு அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா, தலைவன் தலைவிக்கு சொன்ன அந்த காதல் மொழிகளை எல்லாம் ஞாபகப்படுத்துறாங்க தோழி. என்ன சொல்றாங்க கேளுங்க. நறு முல்லை நேர்முகை ஒப்ப நிறைத்த செறிமுறை பாராட்டினாய் மற்ற எம் பல்லின் பரிமுறை பாராட்டினாயோ ஐய. அதாவது அந்த முல்லை அரும்புகள் போல இருக்கக்கூடிய அந்த பல் வரிசையை நீ அப்போ என்ன செஞ்ச, உன் தலைவிக்கு பாராட்டின, என்ன அழகான பற்கள் அப்படின்னு. இதே பல்ல நீ பிரிஞ்சு போயிட்ட அப்படின்னா அவளுக்கு வயசாயிரும், அந்த பல்லெல்லாம் கொட்டிடும். அந்த பொக்கவாயை நீ பாராட்டினியா? இல்ல. அதான் சொல்றா, நறு முல்லை நேர்முகை ஒப்ப நிறைத்தனா வரிசை வரிசையா இருக்கக்கூடிய செறிமுறை பாராட்டினாய், அந்த பல் வரிசையை நீ பாராட்டினாய். மற்றும் எம் பல்லின் பரிமுறை பாராட்டினாயோ, பல்லு விழுந்த பிறகு அந்த பொக்கை வாயை நீ பாராட்டினியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஐய நெய் இடை நீவி மணி ஒளி விட்டென்ன ஐவகை பாராட்டினாய் மற்ற எம் கூந்தல் செய்வினை பாராட்டினாயோ ஐயா.
என்ன சொல்கிறாங்க கேளுங்க. நெய் இடை நீவி, அப்படியே அந்த எண்ணெயை வச்சு தலையை அப்படியே கோதி, மணி ஒளி விட்டெண்ணெய், அப்படியே அந்த முடியெல்லாம் ஷைனிங்காக இருக்கும். நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு வர பையனுடைய தலையை பார்த்தாலும் எண்ணெய் தேய்க்காமல் வரக்கூடிய அந்த பரட்டு தலையை பார்க்கும்போது நமக்கு வித்தியாசம் இருக்குல்ல. தலைவியுடைய கூந்தல் எப்படி இருக்கான், நல்லா எண்ணெயெல்லாம் நீவி அழகாக கட்டி வச்சுருக்காங்க. ஐவகைப்பட்ட கூந்தல், அந்த ஐவகைப்பட்ட கூந்தலையும் நீ பாராட்டினாய். 5 ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 5 ஸ்டைலையுமே அவன் வந்து பாராட்டியிருக்கான். மற்ற எம் கூந்தல் செய்வினை பாராட்டினாயோ, அப்போ வந்து நீங்கள் என்ன செஞ்சீங்க, திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய 5 வகையான கூந்தலையும் அழகாக பாராட்டினீங்க. இந்த கூந்தலெல்லாம் நரைச்சி போயிருமே, நீங்கள் என்னை விட்டு போயிட்டீங்கன்னா என்னுடைய அழகெல்லாம் கெட்டுடும், எனக்கு வயசாகிடும். அப்போவும் என்னுடைய அந்த நரைத்த கூந்தலை நீங்கள் இதுக்கு முன்னாடி பாராட்டினீங்களா, நீ எப்போவாவது பாராட்டுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்த பாருங்க. குளநனி தாமரை பாசரும்பு ஏக்கும் இளமுலை பாராட்டினாய், மற்ற எம் மார்பின் தளர்முலை பாராட்டினாயோ ஐயா. என்ன சொல்கிறாங்க, குளநனி, குளத்திற்கு அணிகலனாக இருக்கக்கூடியது என்னது, தாமரை. அதை தான் சொல்கிறாங்க. குளநனி தாமரை பாசரும்பு ஏக்கும், அந்த தாமரையினுடைய மொட்டு மாதிரி இருக்கக்கூடிய என்னுடைய முளைகளை வந்து மார்பை வந்து நீங்கள் பாராட்டினீர்கள். இளமுலை பாராட்டினாய், மற்ற எம் மார்பின் தளர் முளை பாராட்டினாயோ, அதே மார்பு தான் வயதான பிறகு தளர்ந்து விடும். அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இளமை இருக்கும்போது அதை அனுபவிக்கணும். நீ பொருள் தேட போகிறேன்னு போயிட்டு நீ திரும்பி வரும்போது நான் கிளவி ஆயிடுவேன், அப்போ உன்னால் எந்த இன்பத்தையுமே அனுபவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலைவி கருதுற மாதிரி இந்த தோழி வந்து அவதை எடுத்து சொல்கிறாங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்க. என வாங்கு அடர் பொன் அவிர் ஏக்கும் அவ்வரி வாட, ஒரு பொன் இருக்குல்லையா, தங்கத்தை அப்படியே தகடாக செஞ்சு அதை தன்னுடைய மேனியில் வச்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தலைவியினுடைய மேனியில் என்ன இருக்கான் அப்படின்னா தேமல் இருக்கான். தேமல், அந்த தேமலானது வாடும்படியாக. அடற்பொன் அவிரேக்கும் அவ்வரி வாட, சுடற்காய் சுரம் போகும் நும்மை, அந்த தேமல் வாடும்படியாக நீ சுரத்திற்கு போகிற, அதாவது என்ன பிரிஞ்சு நீ சுரத்துக்கு போகிற. சுடற்காய் சுரம் போகும் நும்மை, யாம் எங்கன் படற்கூற நின்றதும் உண்டோ, நாங்க உன்னை எப்படி தடுக்க முடியும். அதான் யாம் எங்கன் படற்கூற நின்றதும் உண்டோ, தொடர்கூற துவாமை வந்த கடை, உன்னை தீவனை பிடிச்சிருக்கு, நீ பொருள் தேட போகணும் அப்படிங்கிற ஒரு பைத்தியம் பிடிச்சிருக்கு உனக்கு அப்படின்னு சொல்கிறா. தொடர்கூற, துவாமைனா துன்பம், அந்த தீவனை வந்த கடை, தீவனை உன்னை பிடிச்சிருக்கும் போது நாங்கள் என்ன சொன்னாலும் உன் காதில் ஏற போகிறது கிடையாது. துவாமை அப்படின்னா தீவினை, துவாமை வந்த கடை, அதாவது தீவனை வந்து உன்னை பிடிச்சிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன சொன்னாலும் உன் காதில் ஏறாது. இன்பம் நுகர வேண்டிய காலத்தில் நீ தலைவியை பிரிந்து காட்டுக்கு போகணும்னு நிற்கிற, அப்போ இது உனக்கு வந்து ஒரு பழைய ஜென்மத்தில் நீ செஞ்ச தீவனை தான் உனக்கு இப்போ வந்து பிடிச்சிட்டு நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு தோழி சொல்கிறாங்க. இதே கருத்தை நம்ம இடையிலையும் பார்த்தோம்ல, ஏதிலார் கூறுவது எவனோ நின் பொருள் வேட்கை, உனக்கு நாங்கள் எதிரி, அதனால நாங்கள் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன், அதே தான் கடைசின்னு சொல்லி முடிக்கிறாங்க பாருங்க. யாம் எங்கன் படற்கூற நின்றதும் உண்டோ, நாங்கள் உனக்கு என்ன சொல்ல முடியும். தொடர்கூற துவாமை வந்த கடை, உன்னை பற்றி உன்னுடைய தீவனை வந்து நிற்கும் போது நாங்கள் உன்னை எப்படி சொல்லி காப்பாற்ற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தோழி வந்து சொல்கிற மாதிரி இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. என்ன நண்பர்களே, இன்றைக்கி இந்த பாடல் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். என்னுடைய காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி, வணக்கம்.